ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. செட்டிநாட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான இனிப்பு அப்பம் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு இட்லி அரிசி எடுத்தீங்களோ அதில் 8ல் 1 பங்கு உளுந்து சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரிசியில் 4ல் 1 பங்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அரிசி நல்லா ஊறி வந்ததும் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் 2 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ முதல்ல இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி தேவைப்பட்டால் அரைக்கும்போது கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கங்க. இந்தளவுக்கு அரைச்சி வந்ததும் அடுத்து இதில் ஒரு 3/4 கப் உடைச்ச வெல்லம், எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தா போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உடனே அப்பம் செய்யணும்னா ஒரு துளி அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க. வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அப்பம் சுட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி அப்பம் ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னாலும் ஒரு துளி அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க. இதை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நமக்கு அப்பம் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் சரியாக இருக்கும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கரண்டியில் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கங்க. ஒவ்வொரு அப்பமும் சேர்க்கும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கங்க. ஒரு அப்பம் மேலேருந்து வந்ததும் அடுத்த கரண்டி மாவை சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று அப்பம் ஒட்டாமல் வரும். ரொம்ப குழிவான பாத்திரத்தில் நீங்கள் அப்பம் சுடுறதா இருந்தால் ஒரு அப்பம் மேலேருந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா அடுத்த கரண்டி மாவை சேர்த்துக்கங்க. அகலமான பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் இடையில விட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே எல்லா அப்பமும் மேலிருந்து வந்து வேக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுடுங்க. வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சட்டுன்னு நிறம் மாறிடும். அப்படி மாறுச்சுன்னா உள்ள மாவு சரியாக வேகாது. அதனால் கண்டிப்பாக மீடியம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி விட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் லேசாக செவக்க ஆரம்பித்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்துடுச்சு. இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சுடுங்க. அப்போ தான் நிறம் மாறாமல் இருக்கும். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.